என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறேங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 10வது வீட்டில் கேது பகவானும் 4வது வீட்டில் ராகு பகவானும், தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவானும், தனுசு ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவானும் தற்சமயம் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர். இந்த சஞ்சாரத்திலிருந்து, இந்த பெயர்ச்சியிலிருந்து தற்சமயம் குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று 1/5/2024 அன்று புதன்கிழமை மாலை மணி 5:21 மேஷ ராசியில் குரு பகவான் தனது பயணத்தை முடித்து கொண்டு ரிஷப ராசியில் தனது பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறார். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் அமரப்போகிறார். ராசிநாதனும் 4வது வீட்டுக்கும் உடையவர் குரு பகவான். இந்த குரு பகவான் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசிக்கு 6வது வீட்டில் பயிற்சியாக போகிறார். 6க்கு குரு வந்தால் ஊருக்கு பகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இந்த குரு பகவான் 6வது வீட்டில் அமர்ந்த பொழுது ஊரில் உள்ளவர்கள் ஊராரிடம் பகை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 4வது வீட்டுக்குடையவன் 6வது வீட்டில் போய் உட்கார்ந்தா உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4வது வீடுங்கிறது தாயை பற்றி சொல்லக்கூடிய வீடு. அதனால உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். 4வது வீடுங்கிறது வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய வீடு. அதனால வாகனத்தின் மூலியமாகவும் ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது தொந்தரவுகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு மெடிக்கல் செலவு, வைத்திய செலவை இந்த ஆண்டு செய்வீர்கள். இந்த 4வது வீடு அப்படிங்கிறது மனக்கவலையை பற்றி சொல்லக்கூடிய இடம், அதாவது சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் 6வது வீட்டில் மறைந்தால் மனக்கவலை உண்டாகும், ஒரு பய உணர்வு உங்களுக்கு உண்டாகும். அதனால எதுக்கும் பயப்படாமல் கொஞ்சம் துணிச்சலாகவே இருங்க. 4க்கு உடைய குரு பகவான் 6வது வீட்டில் மறைந்தால் கடன் உண்டாகும். அதனால அதிக கடன்களை வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. 4க்கு உடையவன் 6வது வீட்டில் மறைந்தால் மதிப்பு மரியாதைகள் குறையும். 4க்கு உடைய இந்த குரு பகவான் 6வது வீட்டில் உள்ளதால் 4வது வீட்டுக்கு 3வது வீடு குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு. அப்போ 4க்கு 3வது வீடு 6வது வீடு. அந்த 6வது வீட்டில் இருந்தால் தாயோடைய இளைய சகோதரர் ஸ்தானம் இந்த 6வது வீடு, 4க்கு 3வது வீடு. அதனால் உங்களுடைய தாய் மாமனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் கவனம் தேவை. வாகனங்களில் ரொம்ப நிதானமாக பொறுமையாக பார்த்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அசையா சொத்துக்கள், உங்கள் பொருள்களை நீங்கள் விற்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் லாபங்கள் இந்த நேரம் ஏற்படாது. அதனால் அசையா சொத்துக்கள் அல்லது உங்களுடைய கைப்பொருள்களை விற்கும் பொழுது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது.
நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது. தன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும். ஏன்னா குரு தனக்காரகன். அதனால தன தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. கால்நடை சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கட்டட பணியாளர்கள் கவனமாக இருக்கணும். மேலே ஏறி வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக சூதானமாக வேலையை பார்க்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 10வது வீட்டை பார்ப்பார். இந்த 10வது வீடு தொழில் ஸ்தானம். குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு 10வது வீட்டை பார்ப்பார். தனுசு ராசிக்கு 6வது வீட்டில் குரு இருந்தால் சகடை யோகம் அப்படின்னு சொல்றதுங்க. ராசிக்கு 6, 8, 12வது வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு பேரு சகடை யோகம். அதாவது குருவுக்கு வியமார் 2இல் சந்திரன் இருந்தால் அதுக்கு பேரு சகடை யோகம். அதனால உங்கள் தொழில் 15 நாளைக்கு நல்லபடியாக போகும். அடுத்த 15 நாளைக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். இப்படி தொழிலில் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சகடை யோகம் இருக்குது. அந்த 10வது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக தொழிலில் செய்ய வேண்டும். புத்தக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 10வது வீடுங்கிறது புதனுடைய வீடு. அதனால குரு பகவான் 10வது வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் புதன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகும். கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் அதிக லாபங்கள் உண்டாகும். ஆனால் இருந்தாலும் 15 நாளைக்கு தொழில் நல்லா இருக்கும். அடுத்த 15 நாளைக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனை ஆகிப்போயிடும். இப்படி தான் குடும்பத்தில் அப்படியே ஏற்றம் இறக்கத்தோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வேலைகளை பார்ப்பது நல்லது. ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட இடத்தில் உங்களுக்கு பணி மாற்றங்கள் கிடைக்கும். ஜோதிட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். ஏன்னா 10வது வீடுங்கிறது தொழில் ஸ்தானம், புதனுடைய வீடு. அந்த 10வது வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் ஜோதிடர்களுக்கு வாக்கில் பலிதம் உண்டாகும். வாக்கில் பலிதங்கள், வாக்கு அப்படியே நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆடிட்டிங் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 10வது வீட்டை பார்ப்பதால் ராஜதந்திரி ரொம்ப ட்ரிக்ஸாக யோசனை பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது ராஜதந்திரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய யோசனைகள் பூராமே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும், தந்திரமாக இருக்கும். அதனால் தந்திரத்தில் அரசு சார்ந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களும் பத்திரிகை தொழில் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் இந்த நேரம் அதிக லாபத்தை குரு பகவான் உண்டாக்கி தருவார். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12வது வீட்டை பார்ப்பார். இந்த 12வது வீடுங்கிறது விரயஸ்தானம். அதனால் 12வது வீட்டை குரு பார்த்தால் கண்டிப்பாக உங்களது விரயங்கள் குறைக்கத்தான் குறையும். ஆனால் முன்கோபம் வரும். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை. அதனால் இந்த பகைகள் என்பது சர்வசாதாரணமாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு எதிரிகள் வந்துக்கிட்டு தான் இருப்பார்கள்.
6ல் குரு இருந்தால் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏதாவது உடல் சம்பந்தமான நோய்கள், மெடிக்கல் செலவு, வைத்திய செலவுகள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12வது வீட்டை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக விரயங்கள் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 6வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 2வது வீட்டை பார்ப்பார். இந்த 2வது வீடுங்கிறது குடும்பஸ்தானம். என்னதான் இருந்தாலுங்க, கோபப்பட்டாலும் கூட குடும்பத்துக்கு உள்ளே போனோன்னா குடும்பத்தில் ரொம்ப கலகலன்னு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடப்பீர்கள். பண விரய செலவுகள் ஆகும், ஆனால் பண வரவு இருக்கும். பண விரய செலவுகள் ஆகத்தான் செய்யும். அதனால் பணம் விரயம் ஆகாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி பண விரயங்களை குறைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 2வது வீடு அப்படிங்கிறது லாபத்தை தன வரவு சொல்லக்கூடிய இடம். அதனால் தன வரவுகள் உங்களுக்கு உண்டாகும். இப்படி இந்த குரு பகவான் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில தீமையான பலன்களையும் ஒரு சில நன்மையான பலன்களையும் வாரி வழங்கப் போகிறார். கோபப்படாமல் இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகளை நீங்கள் போய் சிக்கிக்குவீங்க. அதனால் கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.